KLR தி ஃபோட்டோ குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். நான் கடந்த 45 வருஷமா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். அதையும் தாண்டி ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ப்ரொஃபஷனல் மென்டாராக இருக்கேன். ஃபோட்டோகிராஃபி மென்டாராக இருக்கேன். நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி யூடியூப் சேனல் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அங்கே 320க்கு மேலே அதிகமான வீடியோஸ் அந்த சேனலில் உங்களுக்கு இருக்குது. 96,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோஸை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதையும் தாண்டி சென்னையில் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக் ட்ரைனிங் அகாடமி ஒன்று ஆரம்பித்து அது ஒரு 25 இயர்ஸாக நடத்திட்டுருக்கேன். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சோனி கேமரா யூஸரா, மிரர்லெஸ் கேமரா யூஸரா, சோனி கேமரா வச்சுருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் எந்த கேமரா வச்சுருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, சோனியினுடைய ஆல்ஃபா சீரீஸ்னோ 6000 சீரீஸ்னாலும் பரவாயில்ல, 7 சீரீஸ்னாலும் பரவாயில்ல, அப்புறம் A1 A9 எந்த கேமரா வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு. ஸோ நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதா இருந்துச்சுன்னா, கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்களா, சோனி கேமரா வச்சுருக்கீங்களா அப்படின்னா எந்த மாதிரியான பெஸ்ட் செட்டிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் கேமராவில் வச்சு நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். மெனேசே பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செட்டிங்ஸ் அப்படிங்கும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செட்டிங்ஸ். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சில சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது கொஞ்சம் அதை நம்ம மாற்ற வேண்டியிருக்கோம் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை சேரும். பெஸ்ட் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செட்டிங்ஸ் இன் சோனி கேமராஸ், அதுதான் இந்த வீடியோனுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கும் உள்ள ஒரு வீடியோ அது. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா, சோனி கேமராவை யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு நேரடியாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சோனி கேமரா வச்சுருக்கீங்களா, நீங்கள் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்களா, இல்லை பண்ண போகிறீங்களா அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கேமராவை முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, வீடியோ பார்க்கும்போது முதல்ல கேமராவை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் என்ன பண்ணுங்கள், நேவிகேட் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அந்த செட்டிங்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் அந்த செட்டிங்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக, இல்லையா? அதனால் வெறுமனே வீடியோ சூப்பர்ஃபிஷியலாக பார்க்குறத விட்டுட்டு அதை நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கேமராவை பக்கத்தில் வச்சுட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் இதில் A7 IV கேமராவை தான் இந்த டெமோ பர்பஸுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பட் கிட்டத்தட்ட எல்லா சோனி கேமராஸ்லையும் அந்த செட்டிங்ஸ் மோர் ஆர் லெஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செட்டிங்ஸ் அப்படிங்கும்போது முதல்ல என்ன எக்ஸ்போஷர் மோட் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நிறைய படங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா மேனுவல் எக்ஸ்போஷர் மோடில் நீங்கள் எடுக்கலாம். மேனுவல் எக்ஸ்போஷர் மோடில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ISO எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் குறிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான லைட்டிங் கண்டிஷன் இருக்கிற சமயத்தில் நமக்கு மேனுவலாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கட்டிங் எட்ஜாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சில சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோட்லேயும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இப்படி இருந்தாலும் ISO நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விட்டுட்டு போகிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோடில் A மோடில் கூட நீங்கள் எடுக்கலாம். அப்போது உங்களுக்கு வேண்டிய மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வர மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பச்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபாஸ்ட் லென்ஸ் இருக்குது, ஒரு 1.8 லென்ஸோ இல்லாட்டி 1.4 லென்ஸோ இருக்குது அப்படின்னா அப்போ பேக்ரவுண்டை ஃபுல்லாக நீங்கள் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த லென்ஸை யூஸ் பண்ணி இல்லை 1.8 1.4 கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். குரூப் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பச்சரை கட் பண்ணி 11, 16 அப்படி கூட எடுக்கலாம். ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 எக்ஸ்போஷர் மோடில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாற்றி பயன்படுத்தலாம். அப்போது உங்களுடைய படங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. மேனுவல் மோடில் எடுக்கிற சமயத்தில் ஷட்டர் ஸ்பீட் என்ன பயன்படுத்தலாம். அஸ் அன் ஆவரேஜ் நீங்கள் 1/125 அப்படிங்கிற ஒரு ஷட்டர் ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லாங் லென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்ன இருக்கோ அதோட 2 மடங்கு அதிகமாக ஷட்டர் ஸ்பீடை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஷேக் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 70-200 லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதா வச்சுக்கோங்க. அதில் 200 ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 1/500 இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேமரா ஷேக் வராமல் உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பச்சர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு 1.2 1.4 ஆரம்பித்து நீங்கள் F11, 16 வரைக்கும் நீங்கள் மாற்றி வச்சு எடுத்துக்கலாம். ISO என்ன பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கில் விட்டுருங்க. என்னை பொறுத்தளவுக்கு வெட்டிங் சினாரியோவில் பொறுத்தளவுக்கு லைட்டிங் கண்டிஷன்ஸ் மாறி இருக்கும். உங்களுக்கு சில சமயம் லோ லைட் இருக்கும், சில சமயம் பிரைட் லைட் இருக்கும், இல்லையா? அப்போ ஒரு முறையும் நீங்கள் ISO உள்ளுக்கு போய் அதை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ரேஞ்சாக விட்டுறாதீங்க. ஒரு 200 to 2000 அந்த ரேஞ்ச் மாத்திரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன், அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 200 அப்படிங்கிறது உங்களுடைய மினிமம் ISO செட்டிங்காக இருக்கட்டும்.
அண்ட் 2000 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ செட்டிங்காக இருக்கும். ஸோ கேமரா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா 200 to 2000 வரைக்கும் என்ன பண்ணணும், உங்களுடைய ஐஎஸ்ஓவை அது சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்போஷருக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக பண்ணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வெட்டிங்ஸ் எடுக்கிற சமயத்தில் இமேஜ் குவாலிட்டி என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இட் ரியலி மேட்டர்ஸ் அ லாட். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராவில் சில படங்கள் எடுக்கலாம், சில படங்களுக்கு ஜேபிசியில் எடுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் மீடியா கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரா ப்ளஸ் ஜேபிஜி ஸ்மால் எடுக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. இல்லை ராவே எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து ஜேபிஜிலே கேமரா ப்ராசஸிங்லேயே நான் போயிடுறேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜேபிஜி லார்ஜில் வச்சு நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து இமேஜ் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இமேஜ் குவாலிட்டிக்கு அப்புறம் நம்ம செட் பண்ண வேண்டியது ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஃபோட்டோஸில் வந்து கலர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை கலர்ஸ் ஒரு க்ரியேட்டிவாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கண்ட்ரோல். கலர்ஸ் கரெக்டாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் எனக்கு சன்லைட்டில் வச்சு பயன்படுத்தலாம். அது ஃப்ளாஷுக்கும் பொருத்தமாக இருக்கும், அவைலபிள் லைட்டுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, படத்தில் கொஞ்சம் வார்ம்த் வேணும், இல்லை படம் கொஞ்சம் கோல்டாக வேணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டிங் கண்டிஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு கெல்வினை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கே வேல்யூ போயிடுங்க, அங்கேருந்து யூ கேன் ஹேவ் மேபி 3000 ஆரம்பித்து ஒரு 7000 வரைக்கும் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அப்புறம் க்ரியேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கோங்க. சோனி ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா, அதில் விவிட்லாம் வைக்காதீங்க ஆக்சுவலாக. ஓகே, கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்காது உங்களுக்கு, அதனால் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ராவில் எடுக்கிறதுனால என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போஸ்ட்டில் போய் மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆல்டர் பண்ணி செஞ்சுக்கலாம். நீங்கள் பிக்சர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் ஐ திங்க் ஆஃபில் வச்சுக்கலாம். நீங்கள் பிக்சர் ப்ரொஃபைலில் தனிப்பட்ட பிக்சர் ப்ரொஃபைல் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா வெட்டிங் பொறுத்தவரைக்கும் ஒரு மிக்சடான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மிக்சடான ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் DROன்னு சொல்லக்கூடிய டைனமிக் ரேஞ்ச் ஆப்டிமைசர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து வெட்டிங்கில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டிய ஒன்று. ஏன்னா அதுவும் நீங்கள் அவைலபிலிட்டி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க, இந்த DRO எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஒரு 4லேயாவது வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வரும். ஐ மீன் ஷேடோஸில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக வரும், ஹைலைட்ஸில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக வரும் ஆக்சுவலாக. இதை வந்து அவைலபிள் லைட் ஃபோட்டோகிராஃபிக்கு, கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு கட்டாயமாக பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த DRO எடுத்துன்னு போய் நீங்கள் 4ல் வைக்க வேண்டியதில்லை, மாரி 2லேயே வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா ஃப்ளாஷ் பொறுத்தவரை ஃப்ளாஷ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால டைனமிக் ரேஞ்ச் வந்து பெட்டர் கண்ட்ரோலில் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை 2ல் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட், AF மோடு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடில் சோனி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 மோட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து உங்கள் கேமரா வந்து சப்ஜெக்டை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் வந்து ஜாஸ்தி மூவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சரி நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல AFC உங்களுக்கு தேவையில்லை, அங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் AFS வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்தபடி வந்து ஃபோக்கஸ் மோடுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன், ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் பார்த்தீங்களா, நிறைய ஆப்ஷன்ஸ் சோனி கேமராவில் இருக்குது. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அந்த வைட் ஏரியா வைட் ஜோன் பார்த்தீங்களா, அது போய்ட்டு கொஞ்சம் ஒரு நேரோ ஜோன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. வைட் ஏரியா ஃபோக்கஸ்லேருந்து அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் ஃபோக்கஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஜோன் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜோன் என்ன பண்ணிக்கலாம், வேண்டிய இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்கள் சப்ஜெக்ட் எது இருக்கோ அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த ஜோனை நீங்கள் அதில் காமிச்சிங்க அப்படின்னா அப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும், கேமரா வந்து ஐ ஃபோக்கஸை கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடுத்துரும். ஐ ஃபோக்கஸ் எப்போவுமே நீங்கள் ஆனில் வச்சுக்கணும். ஐ ஃபோக்கஸ் ஆனில் வைக்கும்போது யாரோடைய ஐயை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யாரோட ஐயில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் டச் ஸ்க்ரீனில் போய் நீங்கள் வந்து பின்னாடி வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே நீங்கள் டச் பண்ணாலே போதும், இமீடியட்டாக கேமரா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐயை வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக. இல்லை உங்கள் ஜோனை நீங்கள் வந்து அது இங்கே சின்னது பண்ணுறீங்க, நேரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ இந்த ஜோனை மூவ் பண்ணிவிட்டு யாரோடைய ஃபேஸில் வைக்கிறீங்களோ அந்த கண்ணை தான் அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஐ ஃபோக்கஸ் ஆனில் இருக்கட்டும், ஃபேஸ் ரெகனைசேஷன் அதுவும் ஆனில் இருக்கட்டும் உங்களுக்கு. பட் ஃபோக்கஸ் ஏரியா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜோன் பண்ணிவிட்டு இந்த ஜோனை பெருசோ சின்னதோ பண்ணி இந்த மூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ட்ரை மோடு வந்து ஐ திங்க் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த அளவுக்கு நம்ம சிங்கிள் ஷாட் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். பெருசாக அதில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஷாட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு சில சமயத்தில் வந்து கண்டினியூஸ் ஷாட்ஸும் நீங்கள் எடுக்கலாம். ஒரு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை கேண்டிட் ஆக்ஷன் ஆக்சுவலாக
ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்குது அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பிரஷன் கண்டினியூஸாக மாறுது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து சிங்கிள் ஃப்ரேம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பிரஷன்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் சப்ஜெக்ட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க, கண்டினியூஸ் ஷூட்டிங் மோட்லேயே நீங்கள் எடுக்கலாம். பட் அதிகப்படியான படம் எதில் எடுக்கணும், நீங்கள் ஆக்சுவலாக சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். மீட்டரிங் மோட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு மல்டிமீட்டர் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கேமரா வந்து ஓவரால் ஃப்ரேமை ரீட் பண்ணாலும் அதில் உங்கள் சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அதை எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் மேனுவல் மோடில் எடுக்கிறதுனால எத்தனை எக்ஸ்போசர் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேணுன்னா கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸர் அண்டர் எக்ஸ்போஸர் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தபடி நீங்கள் செட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா கலர் ஸ்பேஸ். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா Adobe RGB செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அது அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு வெட்டிங்களுடைய கலர் ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு 256 வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு போதும். அதாவது 8 பிட் கலர் ரேஞ்ச் இருந்தாலே உங்களுக்கு போதும். அதிலே உங்களுக்கு பிரமாதமான ஒரு வெட்டிங் கலர்ஸ், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வந்து பிரிண்ட் ஒர்க்கிங் கூட அது பிரமாதமாக உங்களுக்கு வரும். sRGB போதுமானதாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுடைய கேமரா வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலாக வந்து எந்த ப்ரொப்போர்ஷனில் அந்த படத்தை எடுக்குது அப்படிங்கிறது தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இன்ஃபேக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி நான் தனியாக ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 3/2 ஆர் 3:2 அப்படிங்கிறது நம்மளுடைய பாப்புலரான டிஃபால்ட்டான எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இன்கேஸ் உங்கள் கேமராவில் வந்து அது மாறி இருந்ததுன்னா, ஜென்ரலாக மாறி இருக்காது, கேமரா நீங்கள் வாங்கும்போது 3:2 தான் இருக்கும். அது ஏதோ காரணத்துக்கு எப்போ விட்டுருப்ப நீங்கள் வந்து அதை வந்து 3/4 ஏதாவது இல்லை 4/3 ஏதாவது மாற்றிருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கோங்க, திரும்ப எடுத்துகிட்டு பயன் பண்ணுங்கள். அதை 3/2க்கு திரும்ப எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவ்வளோதாங்க. ஆக்சுவலாக மொத்தமே பார்த்தீங்கன்னா கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு சோனி கேமராவில் நீங்கள் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் இவ்வளோ தான். இந்த செட்டிங்ஸோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேமரா எடுத்துகிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸோட ஓகே அங்கே என்ன ஸ்டோரி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர கேமராவோடைய செட்டிங்கோடு நீங்கள் சண்டை போட்டுருக்கூடாது. இந்த வீடியோட பர்பஸே அதுதான். ஃபோட்டோகிராஃபர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டோட சண்டை போட்டுருக்கூடாது. எக்யூப்மெண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடாது. எக்யூப்மெண்ட் உள்ள டெக்னாலஜி வந்து அவரை போட்டு அழுத்திடக்கூடாது. அவர் வந்து எக்யூப்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு. சில அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு, அதுவும் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக பீப்புளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுடைய எமோஷன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரிஸு, அதை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத அப்படியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே செட் பண்ணி அப்படியே விட்டுருங்க, போதும், அவ்வளோதான். கலக்கலான படங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த செட்டிங்ஸோடு நீங்கள் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்தாலே போதும், உங்களால் வந்து சூப்பர்பான ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே இப்போ தான் வரப்போகிறீங்க, கேமரா வாங்கிட்டீங்க, சோனி கேமரா வாங்கிட்டீங்க, ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது என்ன செட்டிங் வச்சு எடுக்கிறது அப்படின்னு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. அதையும் தாண்டி ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியாக நீங்கள் வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் வச்சுருக்க செட்டிங்ஸ்லாம் ஓகேவா இருக்கா, இல்லை நான் சொல்கிற செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகேவா? ஸோ ரெஜிட்டாக வந்து ஒரே செட்டிங்ஸில் வந்து இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம் சார், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஆல், not only for people who are entering into candid wedding photography but also for people who are practicing wedding photography. ஓகே, அவங்களுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் 320க்கு மேற்பட்ட சூப்பர்பான டியூட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது உங்களுக்கு நேரடியாக பயனுள்ளதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் ஆக்சுவலாக. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.